வணக்கம். சமீபத்தில் ஒரு தனியார் யூடியூப் சேனலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற போட்காஸ்ட் வெளிவந்தது. இதற்கு முன்பு கண்டிராத ஒரு புதுமையான விஷயமாக அது பார்க்கப்பட்டது. காரணம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஊடகங்களிடம் அதிகம் பேசாமல் மாறாக மக்களிடம் அதிகம் பேசக்கூடிய ஒரு தலைவராவார். இங்கு பலர் மோடி ஊடகங்களை சந்திப்பதில்லை என்று அதை ஒரு குற்றச்சாட்டாக முன்வைப்பதை பார்க்கிறோம். அவர்களெல்லாம் உண்மையை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். பிரதமர் ஆவதற்கு முன்பு மோடி ஏராளமான நேர்காணல்களில் கலந்து கொண்டுள்ளார். அப்போதெல்லாம் அவரது பேச்சு இப்போது உள்ளதிலிருந்து வேறுபட்டதாக இருக்கும். முன்பு பிரிட்டிஷ் ஊடகத்தின் தொகுப்பாளர் ஒருவர் மோடியிடம் இந்தியாவை குறை கூறும் விதத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதற்கு இந்தியர்களுக்கு மனித உரிமைகளை பற்றியும் மனிதாபிமானத்தை பற்றியும் நன்றாக தெரியும். அதை பற்றி நீங்கள், அதாவது பிரிட்டிஷர்கள், எங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியமில்லை. தேவையில்லாமல் மற்ற நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்று மிக கடுமையாக பதில் கூறியிருப்பார். அவ்வாறு கடுமையான எதிர்வினைகளை ஆற்றக்கூடிய ஒரு நபர்தான் நரேந்திர மோடி. ஆனால் பாரத பிரதமராக உள்ள நரேந்திர மோடியை பொறுத்தவரை மிகுந்த பக்குவத்தோடு மிகுந்த கவனத்தோடு பதில்கள் கூற வேண்டும். அவரது பாணியை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால்தான் அவர் பெரும்பாலும் ஊடகங்களில் நேர்காணல்களை தவிர்த்து வருகிறார். காரணம், அவர் இன்று வகிக்கக்கூடிய பொறுப்பு மிகவும் பெரியதாகும். அவரது பதவிக்கு பெயர் வேண்டுமானால் பிரதம மந்திரி என்று இருந்தாலும் இந்த நாட்டின் 140 கோடிக்கும் மேலான மக்களின் பிரதிநிதி என்பதாகும் அந்த பொறுப்பின் பொருள். அதனால் ராஜதந்திர தளத்தில் உறவுகளை மேம்படுத்த வேண்டியதும் அவற்றை தக்க வைக்க வேண்டியதுமெல்லாம் அவசியமாகும். பிரிட்டன் உட்படவுள்ள நாடுகளை முன்பு மிக கடுமையாக விமர்சித்திருந்தார் மோடி. ஆனால் இன்று அதுபோன்ற கேள்விகள் கேட்கப்பட்டால் அதற்கு சற்று மென்மையான தொனியில்தான் பதில் கூற முடியும். காரணம், இன்று பிரிட்டனுடன் வர்த்தகம் உட்பட பல விஷயங்களிலும் நல்லவிதமான உறவு நிலவி வருகிறது. அதனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மிக குறைவாகவே நேர்காணல்களில் பங்கேற்றுள்ளார். இந்நிலையில் இப்போது வெளிவந்துள்ள அந்த போட்காஸ்டில் பல விஷயங்கள் பற்றி மிக விரிவாக பேசியுள்ளார் நமது பிரதமர். குஜராத் முதலமைச்சர் ஆனது முதல் இன்று வரை அவரது அரசியல் பயணத்தில் நடந்த விஷயங்களை பற்றியும் பிரதமர் ஆனதற்கு பிறகான விஷயங்களை பற்றியும் எல்லாம் மனம் திறந்து பேசியுள்ளார் பிரதமர். பல இடங்களில் புதிய அரசியல் தலைவர்களை, இளைஞர்களை உயர்த்தி கொண்டு வருவது குறித்தெல்லாம் நிறைய பேசியுள்ளார் பிரதமர். இனி அவர் முன்னணி அரசியலில் இருந்து விலகி சாதாரண வாழ்க்கை வாழவோ அல்லது வனவாசம் செல்லவோ வாய்ப்புள்ளது போன்ற சில கருத்துக்களும் அவரது போட்காஸ்டில் காணப்பட்டதாக பலர் கருதுகிறார்கள். அதனால் அடுத்த தேர்தல் வரை காத்திருக்காமல் இடையில் அவர் அவரது பதவியை துறப்பாரா என்ற சந்தேகமும் பலருக்கு எழுந்துள்ளது. அப்படியானால் அடுத்து அவரது இடத்திற்கு யார் வருவார்கள் என்ற விதத்திலான பேச்சுக்களும் சமூக ஊடகங்களில் பரவலாக உள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி பதவியை துறக்க நினைத்தால் நிச்சயம் இந்த நாட்டு மக்களில் பெரும்பாலானவர்கள் அதை ஏற்க மறுப்பார்கள். குறைந்தபட்சம் இந்த 5 ஆண்டுகளாவது அவர் பிரதமராக தொடர வேண்டும் என்று விரும்புவார்கள் இந்த நாட்டின் மக்கள். நாட்டு மக்கள் எனும்போது எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த தொண்டர்களும் அதைத்தான் விரும்புவார்கள். பதவி மோகத்தில் இந்த நாட்டை வீணடிக்கும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களாக உள்ளவர்கள் வேண்டுமானால் அதை விரும்பலாம். ஆனால் எந்த கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் பொதுமக்கள் அனைவருமே மோடி பிரதமராக நீடிக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். அதுபோல் எத்தனையோ மக்கள் எமது தந்தை இந்த கட்சியில் இருந்துவிட்டதால் இதில் தொடர்கிறோம், ஆனால் இந்தியாவின் நலனுக்கு மோடிதான் பிரதமராக வரவேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். எனவே பிரதமர் மோடி பதவியை துறக்க நினைத்தால் நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக அதை மறுத்து அவரே பிரதமராக தொடர வேண்டும் என்று கோரிக்கை வைப்பார்கள். அதே நேரம் அடுத்த தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்று முன்னாள் பிரதமர் நேருவின் ரெக்கார்டை உடைத்துவிட்டு பின்னர் வேண்டுமானால் ராஜினாமா செய்யட்டும் என்று விரும்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நரேந்திர மோடியை மிகவும் நேசிக்கக்கூடிய, ஆராதிக்கக்கூடிய ஏராளமான மக்கள் இந்தியாவெங்கும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நிச்சயம் நரேந்திர மோடி ராஜினாமா செய்வதை ஏற்க மாட்டார்கள். மற்ற கட்சிகளைப் போல் அல்லாமல் 75 வயதை தாண்டும் போது யாராக இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்து விலகி அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு வழக்கம் இருந்து வருகிறது பாரதிய ஜனதா கட்சியில். ஒரு சில சூழல்களில் சில தலைவர்கள் விஷயம் விதிவிலக்காக இருக்கலாம். அதனால் மோடி விஷயத்திலும் விலக்கு ஏற்படுத்தக்கூடும். இந்நிலையில் பதவியிலிருந்து விலகுவதற்கு முன்பாக ஒரு மனம் திறந்த பேச்சாக இருக்கும் என்று பலர் இந்த போட்காஸ்டை காண்கிறார்கள். இப்போது 74 வயதுள்ள நரேந்திர மோடிக்கு அடுத்த செப்டம்பர் 17 ஆகும்போது 75 வயதாகும். அதனால் வரும் செப்டம்பர் மாதத்தோடு அவர் பதவியை துறப்பார் என்று பலர் சொல்வதற்கான காரணம் இதுதான். அது எந்த அளவு உண்மை என்பது தெரியாது. ஆனால் அத்தகைய ரூமர்கள் நிச்சயம் உள்ளன. அதே நேரம் பிரதமர் மோடி தமது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த பின்னர் நாட்டின் அடுத்த குடியரசுத் தலைவராக மாறுவதற்கான வாய்ப்புள்ளது. அதுவும் எந்த அளவு உண்மையான கருத்து என்பது தெரியவில்லை. இந்தியாவில் நாட்டின் பிரதமராக இருந்த ஒருவர் குடியரசுத் தலைவராவதற்கான தடைகள் ஏதும் சட்ட ரீதியாக இல்லை என்றே தெரிகிறது.
முதலில் மோடி அதற்கு சம்மதிக்க வேண்டும். அதன் பின்னர் அவரது கட்சி விரும்பினால் நிச்சயம் குடியரசுத் தலைவர் ஆகலாம். இந்தியாவில் குடியரசுத் தலைவர் பதவி பிரதமரை விட உயர்ந்தது என்றாலும் அரசாங்கத்தின் முக்கியமான முடிவுகளை எடுப்பது உட்பட உள்ள அதிகப்படியான அதிகாரங்கள் பிரதமருக்குத்தான் உள்ளன. எனவே இந்த அளவு அதிகாரங்களை கொண்டிருக்கும் மோடி குடியரசுத் தலைவராக பதவி வகிக்க தயாராவாரா என்ற ஒரு கேள்வியும் உள்ளது. அவ்வாறு நரேந்திர மோடி பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தால் அடுத்த பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு யாருக்கு உள்ளது என்ற ஒரு முக்கியமான கேள்வியும் இங்கு உள்ளது. பாஜகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களின் பட்டியலை பார்த்தால் அடுத்த பிரதமராகும் வாய்ப்புள்ள நபர்களாக அமித்ஷா, யோகி ஆதித்யநாத், நிதின் கட்கரி ஆகியோர் முன்னிலையில் உள்ளார்கள் என்றே சொல்லலாம். ஆனால் அமித்ஷா, யோகி ஆதித்யநாத் ஆகியோரோடு ஒப்பிடும்போது பேச்சினாலும் அதிரடி செயல்களாலும் மக்களை கவரும் தலைவராக நிதின் கட்கரி இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் தமது துறையில் மிகச்சிறந்த செயல்பாடுகளை வெளிப்படுத்தியுள்ள திறமையான ஒரு அமைச்சர், தலைவர் நிதின் கட்கரி என்பதில் மாற்று கருத்தில்லை. இங்கு மக்களுடன் பேசி அவர்களை கவர்ந்தெழுக்கும், மக்களின் தாக்கத்தை ஏற்படுத்த முடிந்த ஒரு தலைவர்தான் தேவையாகும். நிதின் கட்கரி திறமையான மிக நல்ல தலைவர்தான் என்றாலும் இங்கு சொன்னது போல் மக்களை கவர்ந்தெழுக்கும் ஒரு தலைவர் என்று சொல்ல முடியாது. அதுபோலவே தேவேந்திர பட்னாவிஸ், பியூஷ் கோயல் போன்றவர்கள் நல்ல அமைச்சர்களாக இருந்தாலும் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு அந்த அளவில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே அடுத்த கட்ட தலைவர்களாக நிறைய பேர் இருந்தாலும் அடுத்த பிரதமராக யார் வருவார் என்ற கேள்விக்கு ஏதேனும் ஒரு பெயரை பதிலாக சொல்ல முடியாது. 2014 முன்பு நரேந்திர மோடி பிரதமராக வருவார் என்று யாருக்கும் தெரியாது. அதுபோலவே யாரும் எதிர்பாராத ஒருவர் பிரதமராக வரவும் வாய்ப்புள்ளது. எனவே அந்த விஷயத்தில் கணிப்புகள் சரியாக அமையாது என்பதுதான் உண்மையாகும். என்னவானாலும் இன்றைய நிலையில் மோடி ராஜினாமா செய்யாமல் அவரே பிரதமராக தொடர்வதுதான் ஆகச்சிறந்த முடிவாக இருக்க முடியும். அவர் மிகச்சிறப்பாக இந்த நாட்டில் ஆட்சி செய்கிறார், முன்னேற்ற பாதையில் இந்த நாட்டை வழி நடத்துகிறார், உலக அளவில் இந்தியாவின் செல்வாக்கை உயர்த்தி கொண்டு வருகிறார். அதனால் அவரே பிரதமராக தொடர வேண்டும் என்பதில் இந்த நாட்டை நேசிக்கும் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. குறிப்பாக இந்த நேரம் இந்தியாவிற்கு மிக முக்கியமானதும் நெருக்கடிகள் நிலவக்கூடியதுமாகும். காரணம், 4 புறத்திலிருந்தும் எதிரிகள் நமக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நமது வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி உள்ள நிலையில் நமக்கு மிகவும் வலிமையான தலைமை அவசியமாகும். அதனால் இன்று இந்த அளவு அனுபவமும் ஆற்றலுமிக்க மோடி மாறி வேறு ஒருவர் பிரதமராக வந்தால் அதை நிச்சயம் சரியான முடிவு என்று சொல்ல முடியாது. அல்லாத பட்சத்தில் இங்கு குடியரசுத் தலைவருக்கு கூடுதல் அதிகாரங்களை கொண்டு வந்து பிரதமர் உள்நாட்டு விவகாரங்களையும் குடியரசுத் தலைவர் சர்வதேச விவகாரங்களையும் கையாளும் விதத்தில் மாற்றங்களை கொண்டு வந்து மோடியை குடியரசுத் தலைவராக்கி நாட்டை வழிநடத்த செய்யலாம். ஆனால் அதற்கான சாத்தியம் மிகவும் குறைவாகும். எனவே பிரதமர் நரேந்திர மோடி அவரது 75வது வயதில் ராஜினாமா செய்ய வேண்டுமா, அதன் பின்னரும் தொடர வேண்டுமா, அடுத்த தேர்தலிலும் போட்டியிட வேண்டுமா வேண்டாமா, அல்லது இங்கு கூறியதை போன்று அவர் அடுத்த குடியரசுத் தலைவராக வேண்டுமா, அமெரிக்கா ரஷ்யாவில் உள்ளதை போன்று அதிபருக்கு அதிக அதிகாரங்கள் உள்ள விதத்தில் இங்கும் ஆட்சி முறையை மாற்ற வேண்டுமா, அடுத்த தேர்தலில் மோடி ஓய்வு பெற்றால் அவருக்கு பின் யார் பிரதமராக வர வேண்டும் என்பன குறித்த உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்.